கடந்த பல வாரங்களாக நாம் புது உடன்படிக்கை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். पिछले कई हफ्तों से हम लोगों ने आके नया वाचा के बारे में हमने ஒரு देखा था। வசனத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். एक वचन से पढ़ूंगा। மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் मैथ्यू का किताब चैप्टर 26 26 லிருந்து 28 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். वर्स 26 से पढ़ूंगा मैं। மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26 லிருந்து 28 வரைக்கும். मैथ्यू चैप्टर 26 वर्स 26 to 28। அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. जब वे खा रहे थे तो यीशु ने रोटी ली और आशीषित मांग कर तोड़ा और चेले को देकर कहा, जो लो खाओ, यह मेरा देह है। फिर आके उसने कटोरा लेकर धन्यवाद किया और उन्हें देकर कहा, तुम सब इसमें से पियो, क्योंकि ये वाचा का मेरा लहू है, जो बहुताय लोगों के पापों के क्षमाए के निमित्त बहाया गया है। பிரியமானவர்களே, கடந்த பல வாரங்களாக நாம் இந்த உடன்படிக்கை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். புது உடன்படிக்கை பற்றி நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து வருகிறோம். मेरे प्यारे भाइयों बहनों, पिछले कई हफ्तों से हम इस नई वाचा के बारे में देखते आ रहे हैं। வாசிச்ச 28ஆம் வசனம் சொல்கிறது, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. तो 28 वर्ष में हमने देखा था, ये वाचा मेरी वह लहू है, जो बहुताई पापों की क्षमा के लिए निमित्त बहाया गया है। இந்த உடன்படிக்கை புனிதமான ஒன்றாய் இருக்கிறது. तो ये जो वाचा है एक पवित्र है। இந்த உடன்படிக்கை எந்த மனுஷனாலும் மீறப்படாததா இருக்கிறது. और ये जो वाचा है कोई भी मनुष्य इसको पार नहीं कर सकता है। இந்த உடன்படிக்கை எல்லா மனுஷரும் மதிக்கிறார்கள். और इस वाचा को सारे मनुष्य आके इसको आदर करते हैं। இந்த உடன்படிக்கை ரத்தத்தினால் ஏற்படுத்தப்படுகிற உடன்படிக்கையாய் இருக்கிறது. और ये वाचा जो है लहू के द्वारा आके बनाया गया है। பாருங்க, பல சோஷியல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் சொல்றாங்க, சமூக ஆர்வலர்கள் சில சொல்றாங்க, இதுக்கு ரத்தம் சிந்தனம், இதுக்கு உடன்படிக்கை ஏற்படுது, இதெல்லாம் காட்டு மிராண்டித்தனமா இருக்குது அப்படிங்கிறாங்க. तो कई समाज सेवा करने वाले आके लहू के द्वारा बनाए वाचा के बारे में बोलते हैं। கடவுளுடைய கோபத்தை தணிக்கும்படி தான் இந்த ரத்த உடன்படிக்கைலாம் ஏற்படுத்தப்படுகிறது, இது ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்று அவர்கள் சொல்கிறார்கள். तो वो लोग क्या कहते हैं, परमेश्वर के गुस्सा को कम करने के लिए ये लहू को बहाया गया है, एक अंधविश्वास है करके बोलते हैं। ஆகவே ஏன் ரத்தம் சிந்தப்பட வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. तो यहाँ पे लहू क्यों बहाया गया है, ये बहुत ही मुख्य है। நாம இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பார்க்கும்போது அவர்களை சாதாரணமா தெரியலாம் நமக்கு. तो जब हम इस दुनिया के लोगों को देखते हैं बहुत साधारण रहते हैं, ஆனால் ஒவ்வொருவரும் மரண தண்டனைக்கு கீழாக இருக்கிறார்கள். लेकिन हर मनुष्य आके एक मौत के दंड के नीचे हैं। ஏனென்றால் தேவன் சொல்லி இருக்கிறார், பாவத்தின் சம்பளம் மரணம். क्योंकि वचन कहता है कि जो पाप करता है वो उसको आके मौत जरूर है। பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லி இருக்கிறார். तो जो आत्मा आके पाप करता है वो जरूर मृत्यु होगा। ரோமர் 3:23 சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். तो यहाँ पे रोमियो के किताब 3 अध्याय 23 में हम देखते हैं, हर लोग आके पाप करके परमेश्वर से दूर हो गए हैं। So the Bible says everybody is a sinner before God. तो वचन क्या कहता है, हर लोग आके परमेश्वर के सामने पापी है। They cannot cleanse themselves, they cannot wash themselves, they cannot come to God. क्योंकि वो आके अपने आप को खुद को शुद्ध नहीं कर सकते हैं और परमेश्वर के पास नहीं आ सकते हैं। Because their sins were bring a breach between them and God. क्योंकि उनका जो पाप है वो आके परमेश्वर और उनके बीच में आ जाता है। Because only Jesus said, no one can come to God without me. इसीलिए यीशु मसीह ने कहा था कि पिता के पास मेरे अलावा कोई नहीं आ सकता है। Because everybody is a sinner. क्योंकि सब लोग आके पापी है। Because everybody is under the death sentence. क्योंकि सब लोग आके उस मौत के नीचे हैं। அப்ப தேவன் பார்க்கும்போது ஒவ்வொருவரையும் அப்படிதான் பார்க்கிறார். तो परमेश्वर देखते समय हर एक लोगों को ऐसा ही देखते हैं। ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றார், தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் நீ புசிக்கலாம். तो उत्पत्ति के किताब 3 अध्याय में परमेश्वर कहते हैं कि बगीचा में हर एक फल को खा सकते हैं। ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று சொல்லுகிறார். लेकिन आकर जो बगीचे के बीच में एक वृक्ष है जो अच्छा और बुराई का पहचान
जानता है उसे खाएंगे तो मरेंगे। தேவனுடைய வாயிலிருந்து அந்த கட்டளை பிறந்து விட்டது. और वो आके परमेश्वर के मुंह से बाहर आ गया है Nobody can change that. और उसे कोई भी बदल नहीं सकता है, He has pronounced the judgment क्योंकि उसी दिन में आके परमेश्वर ने वो जजमेंट को बोल दिया है against sin, और पाप के विरोध पे not against man, और मनुष्य के विरोध पे नहीं, but against sin. लेकिन पाप के विरोध परमेश्वर ने बोला है। Because sin has to be judged, purged. तो आपका जो पाप है उसको आके जज किया जाएगा। So what to do? Because everybody is under the death sentence. अभी यहाँ पे क्या करना है, हर लोग आके पाप के नीचे हैं, God has pronounced that. क्योंकि परमेश्वर खुद बोले हैं Nobody can change that. और उसे कोई बदल नहीं सकता। So everybody is under the death sentence. और सब लोग आके उस मौत के नीचे हैं। So அவர்களுடைய பாவம் நிவிர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் தேவன் ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார். अब उनका पाप आके क्षमा होना है तो परमेश्वर एक रास्ता रखे हैं। லேவியராகமம் 17ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். लेवी व्यवस्था का किताब हम देखेंगे 17th chapter of Leviticus and verses from 11 to 14. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. क्योंकि शरीर का प्राण लहू में रहता है और उसमें मैंने तुम्हें लोगों को वेदी पर चढ़ाने के लिए दिया है। மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். तो यहाँ पे परमेश्वर कहते हैं कि शरीर का प्राण लहू में है। ரத்தத்தை ஏன் கொடுத்திருக்கிறார்? यहाँ पे लहू क्यों दिया है? அதை புசிக்கிறதுக்காக கொடுக்கல, उसे खाने के लिए नहीं दिया है, ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே என்று சொல்லுகிறார். और आपके जो आत्मा है उसके लिए आके लहू ही बात करता है। 12ஆம் वசனத்தை வாசிக்கிறேன். அது நிமித்தம் உங்களில் ஒருவனும் ரத்தம் புசிக்க வேண்டாம், உங்களின் நடுவே தங்குகிற அந்நியனும் ரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். तो यहाँ पे इस कारण मैं इस्राएलियों से ये कहता हूँ कि तुम किसी भी कोई प्राणी के लहू ना खाना, और जो परदेसी तुम्हारे बीच में रहता है वह भी लहू कभी ना खाए। இஸ்ரவேல் புத்திரரிலும் உங்களுக்குள் தங்குகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் புசிக்கத்தக்க ஒரு மிருகத்தையாவது ஒரு பட்சியாவது வேட்டையாடி பிடித்தால் அவன் அதன் ரத்தத்தை சிந்த பண்ணி மண்ணினால் அதை மூட கடவன். 13वां वचन कहता है, इस्राएलियों में से ये उनके बीच में रहने वाले परदेसियों में से कोई मनुष्य क्यों ना हो, वे आहार करके खाने के योग्य पशु पक्षी को पकड़ के वे लहू को उटेलने का धोले से ढापे दे। 14ஆம் வசனம், சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராய் இருக்கிறது. 14वां वचन कहता है, क्योंकि शरीर का प्राण जो है वह उसके लहू ही है, ரத்தம் ஜீவனுக்கு சமானம். और जो उसके प्राण है एक ही साथ है। Remember this sentence, ரத்தம் ஜீவனுக்கு சமானம். तो ये जो लहू है प्राण के समान है। ஆகையால் எந்த மாம்சத்தின் ரத்தத்தையும் புசிக்க வேண்டாம், சகல மாம்சத்தின் உயிரும் அதன் ரத்தம் தானே, அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். तो इसी प्रकार क्या कि प्राणी के लहू को तुम ना खाना, क्योंकि वह प्राणियों के प्राण उनके लहू ही है। இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ரத்தத்தை வேத புஸ்தகம் ஏன் மேன்மைப்படுத்துகிறது? तो यहाँ पे वचन आके क्यों लहू को आके इतना महत्व देता है, ரத்தத்திற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது வேதாகமம்? और वचन क्यों आके लहू के लिए इतना महत्व देता है? முதல்ல ஒண்ணு, ரத்தம் ஜீவனுக்கு சமானம். सबसे पहला आके लहू आके प्राण के समान है। இரண்டாவது, ரத்தம் கொடுக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படியாக ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. अब दूसरा, ये लहू क्यों दिया गया है? ताकि कि लोगों को पाप से आके छुड़ाने के लिए। மூன்றாவது, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. और तीसरा आके शरीर में आके लहू है। அப்ப பாருங்க, இங்க இந்த இடத்துல மோசேக்கு இந்த கட்டளைகளை எல்லாம் அவர் கொடுக்கிறார். तो इस जगह पे मूसा को ये सारे आके देते हैं। இந்த இடத்துல தேவன் என்ன போதிக்கிறார்னா, ஒரு ஒரு நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா நீங்க சாக வேண்டாம், உங்களுக்கு பதிலாக வேற ஒருவர் சாவார் அப்படின்றத அவர் பதிலால் என்கிற சத்தியத்தை போதிக்கிறார். तो यहाँ पे ये क्या बताता है कि अगर आप पाप करते हैं तो आप मरने की जरूरत नहीं है, आपके बदले में और कोई मरेगा। ஆகவேதான் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து வெட்கத்தையும் அவமானத்தையும் அடைந்தவர்களாய் பயந்து நடுங்கி நின்ற பொழுது தேவன் தோலினால் அவர்களுக்கு உடையை உடுத்தினார். तो इसीलिए जब आदम और एवाल आके पाप करके शर्मिंदा होकर डर कर खड़े थे, तो परमेश्वर ने उनको आके एक खाल की कपड़े पहनाए थे। அவனுடைய வெட்கத்தை அவர் மூடினார்.
तो सबसे पहले परमेश्वर ने उनके शर्मिंदा को அவனுடைய ढांपा அவனுடைய நிர்வாணத்தை மூடினார். और उनका नंगा को आके उन्हें ढका। பாவத்தின் விளைவாக அவன் அவமானப்பட்டு நிற்கிறான். அவனுக்கு தோல் உடைகளை உண்டாக்கி உடுத்துகிறான். अब पाप करने के वजह से वो लोग वहाँ पे शर्मिंदा होकर खड़े हैं, इसलिए वहाँ पे एक खाल का कपड़ा उनको दिया। ஆனால் ஒன்றை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மிருகத்தினுடைய ரத்தம் ஒரு மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு போதுமான வல்லமை அந்த மிருக ஜீவனுடைய ரத்தத்தில் இல்லை. लेकिन आप एक बात आके समझ लीजिए, मनुष्य के पाप को आके छुड़ाने के लिए पशु पक्षी के लहू में वो महत्व नहीं है। ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை வாய்ந்தது கிடையாது. एक पशु और पक्षी के लहू आके मनुष्य के पाप को खत्म करने का सामर्थ्य उस पे नहीं है। அப்படி என்றால் ஏன் தேவன் இந்த இவ்வளவு மிருக ஜீவன்களை பலி கொடுக்க வேண்டும் என்று பலி முறைமைகளை ஏற்படுத்தினார்? नहीं, फिर क्यों परमेश्वर ने ये सारे आके पशु पक्षी को बलि चढ़ाने का एक சாலமோன்லாம் பாத்தீங்கன்னா லட்சம் ஆடுகளை அவர் பலி கொடுக்கிறார். ஏன் இவ்வளவு திரளான பலிகள் செலுத்தப்பட்டன? शालोमन देखेंगे तो वो आके बहुत सारे लाखों लाख पशुओं को आके उसने आके बलि चढ़ाया। இதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். तो इस बात को हमें थोड़ा सा सोच के देखना है। அதாவது மனிதனை தேவன் உண்டாக்கும் பொழுதே அவன் பாவம் செய்வான் என்று தேவனுக்கு தெரியும். क्योंकि जब मनुष्य को परमेश्वर ने बनाया, परमेश्वर को पता था वो पाप करेगा। எனவேதான் அவனுக்கு பதிலாக மரிக்கும்படியாக தேவன் இயேசு கிறிஸ்துவை நியமித்து விட்டார். क्योंकि मनुष्य को छुड़ाने के लिए पहले से परमेश्वर ने यीशु मसीह को तैयार रखा था। எப்போ இதெல்லாம் நடந்தன? ये सब कब हुआ? தேவன் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்குவதற்கு முன்னமே இதெல்லாம் நடந்து விட்டன. और जब आके परमेश्वर ने आकाश और पृथ्वी बनाने के पहले ही ये हो गया। தேவன் இந்த வானம் பூமி எல்லாம் சிருஷ்டித்து மனிதன் எல்லாம் உண்டாக்கின பிறகு அவன் பாவம் செஞ்ச பிறகு ஐயோ அட படுபாவி நீ பாவம் செஞ்சிட்டியான்னு தலையில கை வச்சுக்கல. तो परमेश्वर ने के आसमान धरती सब बनाकर मनुष्य को बनाकर पाप कर दिया करके अपने सिर पे परमेश्वर ने हाथ नहीं रख लिया। அவருக்கு ஏற்கனவே தெரியும் மனுஷன் உண்டாக்க போறோம், மனுஷன் கண்டிப்பா பாவத்துல விழுவான், அவனை ரட்சிக்கிறதுக்கு ஒரு ரட்சகர் தேவைன்னு தெரியும். क्योंकि परमेश्वर को पहले से पता था अभी हम मनुष्य को बनाने वाले हैं, वो पाप जरूर करेगा और उसको बचाने के लिए एक रक्षा करने वाला होना है। அதாவது தேவன் இந்த உலகத்தெல்லாம் உண்டாக்குவதற்கு முன்னமே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மீட்டிங் போடுறாங்க. तो यहाँ पे ये सब कुछ बनाने के पहले ही पिता यीशु मसीह और पवित्र आत्मा एक मीटिंग डाल रहे हैं। மனுஷனை நம்முடைய சாயல்ல நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்க போகிறோம். और मनुष्य को हमारे खुद के साये में बनाने वाले हैं। அப்புறம் அவன் பாவத்துல விழுவான், तब वो पाप में जरूर गिरेगा அவன் வெட்கத்தையும் அவமானத்தை அடைவான், और वो शर्मिंदा होगा தன்னைத்தானே அவன் ரட்சித்துக் கொள்ள முடியாத நிலைக்கு போவான். और वो अपने आप को रक्षा नहीं कर सकता, वैसे परिस्थिति में जाएगा। அப்பொழுது அவனுடைய பாவத்திலிருந்து அவனை ரட்சிக்கவும் விடுதலையாக்கவும் ஒரு ரட்சகர் அவனுக்கு தேவை. तो उस समय में उसके पाप से उसको छुड़ाने के लिए एक रक्षा करने वाला அவர் இந்த चाहिए। உலகத்துல வந்து மனிதனாக பிறக்க வேண்டும், और वो इस दुनिया में मनुष्य का रूप लेके आना है, விலையேறப்பட்ட தம்முடைய ரத்தத்தை சிந்த வேண்டும், अपने बहुमूल्य लहू को बहाना है, ஜீவனை கொடுக்க வேண்டும், अपने जीवन को देना है அது மூலமாக மனிதனை ரட்சிக்க மீட்க வேண்டும் और उसके जरिए वो मनुष्य को आके रक्षा करना है। என்றும் அவர்கள் திட்டமிட்டார்கள். और वो तीनों मिलके बात करे அப்பொழுதுதான் இயேசு குறிக்கப்பட்டார். और उसी समय पे ही यीशु मसीह को चुने गए। இப்ப நான் சொல்றதுனால நான் ஏதோ கதை விடுறேன்னு நினைச்சு கூடாது. अभी मैं आके कोई कहानी बोल रहा हूँ करके नहीं सोचना है। 1 பேதுரு 1 அதிகாரம் 18 இருந்து 20 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல நாம் இதை வாசிக்கிறோம். पहला पत्रुस के किताब में हम देखेंगे 18 வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 1:18 வாசிக்கிறேன். पहला पत्रुस की किताब पहला अध्याय 18वीं वचन से पढ़ूंगा। உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் உங்களால் அனுசரித்து வந்த உங்கள் வீணான நடக்கையிலிருந்து வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். तो यहाँ पे 18वें वचन में देखते हैं, क्योंकि तुम जानते हो कि तुम्हारे निकम्मे चाल चलन के बाप दादों की चाल आते हैं, उसे तुम्हारे छुड़ाकर सोना चांदी अर्थात नाशवान वस्तुओं के द्वारा नहीं हुआ। நாம் எப்படி மீட்கப்பட்டிருக்கிறோம்? तो हम लोग कैसे छुड़ाए गए हैं? கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம். यीशु मसीह के बहुमूल्य लहू से। அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? और वो लहू कैसा है? குற்றமில்லாத மாசற்ற ரத்தம். और मसीहा का लहू जो है वो निष्कलंक लहू है, விலைமதிப்பட்ட ரத்தம். और बहुमूल्य लहू है। இந்த ரத்தத்தை சிந்தி எதிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார்? और इस लहू को बहा के किससे हमें आके நம்முடைய छुड़ाया? அப்பா தாத்தா பாட்டம் பூட்டி கொள்ளு தாத்தா இவங்கெல்லாம் வந்து அவங்க எல்லாம் முன்னோர்கள் பாரம்பரியமா அனுசரித்து வந்த வீணான நடக்கையிலிருந்து, तो हमारे जो बाप दादा के जो चाल चलन आके उनके वजह से அதிலிருந்தெல்லாம் நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார். और उन सब निकम्मे चाल चलन से हमें आके छुड़ाया है। இதெல்லாம் எப்ப பிளான் நடந்தது? और ये सब कब हुआ है?
20ஆம் வசனம் சொல்கிறது, 20वीं वचन कहता है, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். तो यहाँ पे 20वीं वचन में कहता है उसका ज्ञान तो जगत के उत्पत्ति से पहले ही जाना गया था. So before 2000 years Jesus was born in this world. तो ये 2000 साल के पहले ही आके यीशु मसीह यहाँ पे पैदा हो गए. But he has been marked before the foundation of the world. लेकिन जगत को उत्पन्न करने से पहले ही वो निर्णय हो गया That था he has to come to this world as a man कि वो आके मनुष्य के रूप में इस दुनिया में आना and है born as a man और मनुष्य के रूप में आके जन्म लेना है and live for 33.5 years और 33 इयर्स आके जीना है and do ministry, और सेवकाई करना है, heal the sick and raise the dead, रोगी को चंगा करना है, मुर्दे को जिलाना and है he has to suffer और वो आके बहुत मुश्किल उठाना है and he has to die on the cross और क्रूस पे आके मरना है, and shed his blood abroad अपने लहू को बहाना है and die on the cross और आके क्रूस पे मारे जाना है, and buried. फिर बाद में दफनाना And है on the third day he has to be raised from the dead. और तीसरे दिन आके जीवित उठना है. Hallelujah. Hallelujah. He has been marked before the foundation of the world. तो ये सब कुछ आके जगत उत्पन्न होने से पहले ही निर्णय हो गया. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனா வந்தாருங்க. 2000 साल पहले यीशु मसीह आके मनुष्य के रूप में आए थे. ஆனா உலக தோற்றத்துக்கு முன்னதாக அவர் குறிக்கப்பட்டார். लेकिन ये सब आके जगत के उत्पन्न होने से पहले ही हो गया. பாருங்க, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். रेवल्यूशन की किताब यहाँ पे आके 11वीं वचन में देखेंगे. உலக தோற்ற 13:8 உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருந்த பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். तो यहाँ पे आके 8वीं वचन 13:8 में हम पढ़ते हैं, पृथ्वी के वे सब रहने वाले जिनके नाम के मेमने के जीवन के पुस्तक में लिखा गया है. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்பட்டார், ஆனா உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டார். और देखिए 2000 साल पहले ही वो आके दिखे और पुस्तक में लिखा भी गया है. He has been appointed before the foundation of the world. तो दुनिया का जगत का उत्पन्न होने से पहले ही वो आके निर्णय हो गया था. Hallelujah. हालेलुया. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்ப என் வாயில இருந்து வந்துச்சு இந்த வார்த்தை, अभी देखिए मेरे मुंह से ये बात आ गया है. பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துச்சு. मैंने कहा है कि जो भी पाप करता है वो मरेगा. இப்ப நீ பாவம் செஞ்சிட்டினா ஒன்னு நீ சாகணும் அல்லது உனக்கு பதிலா யாராவது சாகணும். तो अभी आप लोग कोई पाप करते हैं तो एक आप मरना है या आपके बदले में कोई मरना है. உன் பாவம் நீங்க வேண்டுமெனில் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். तो अगर आपका पाप आके खत्म होना है तो लहू बहाया जाना है. ரத்தம் சிந்தினா மனுஷன் செத்து போயிடுவான். क्योंकि लहू बहाने से मनुष्य मर जाएगा. சிந்தலனா பாவம் மன்னிப்பு உண்டாகாது. अगर लहू नहीं बहाए तो पाप का क्षमा नहीं मिलेगा. சிந்தனா மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்கிறதுனால உயிர் போயிடும். अगर लहू बहाया तो शरीर में जो प्राण है वो चला जाएगा. இப்ப என்ன செய்கிறது? तो अभी क्या करना है? ஆகவேதான் பாருங்க, கர்த்தர் ஆதாம் இடத்திலும் ஏவாள் இடத்திலும் பிசாசின் இடத்திலும் வந்து பேசுறாரு. तो यहाँ पे आगे परमेश्वर आके एवाल से और सबसे बात करते हैं शत्रु से. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கர்த்தர் வந்து சாத்தானை பார்த்து பேசுறாரு, உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். तो उत्पत्ति की किताब 3 अध्याय 15वें वचन में हम देखते हैं कि वहां पे परमेश्वर कहता है कि मैं तेरे और स्त्री के बीच में आके तेरे वंश को इसके वंश के बीच में एक उत्पन्न करूंगा, वो तेरे सिर को कुचलेगा और तू उसके एड़ी को डसेगा. பாருங்க, 15ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். तो यहाँ पे आगे क्या बोलते हैं 15वीं वचन में, मैं तेरे और एक स्त्री के बीच में आके एक. ஏன் இங்க என்ன நடந்திருக்கிறது? மனிதன் பாவத்தில் விழுந்து போயிருக்கிறான். तो यहाँ पे क्या हुआ है कि मनुष्य पाप किया है. கர்த்தருக்கு முன்னாடி அவனால வர முடியல, பயம். क्योंकि वो लोग आके अभी परमेश्वर के सामने नहीं आ पा रहे डर से. அவன் நிர்வாணியா இருக்கிறான், பயம் உள்ள வந்துடுச்சு, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு உள்ள வந்துடுச்சு. क्योंकि वो लोग अभी आके कपड़े नहीं हैं करके उन्हें पता चल गया, वो लोग उनके अंदर डर आ गया है உள்ள குற்ற உணர்வு வந்தாச்சு. और उनके अंदर एक पाप का एहसास आ गया है. அவமானத்தோடு நிற்கிறான், வெட்கப்பட்டு நிற்கிறான். अब वो लोग आके यहाँ शर्मिंदा होकर खड़े हैं. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கர்த்தரோட பகலின் குளிர்ச்சியான வேலையில வாக்கிங் போனான், பேசினான். अब कुछ समय पहले वो परमेश्वर के साथ आके टहलने जाते थे, ஆனா இப்ப போய் மரத்து பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். लेकिन अब आके वो लोग पेड़ के पीछे छुपे हुए हैं. வெட்கம் ஒரு பக்கம், அவமானம் ஒரு பக்கம், तो एक तरफ उनको आके शर्मिंदा होकर खड़े हैं மிகப்பெரிய தலைகுனிவோடு நின்று கொண்டிருக்கிறான். और एकदम सिर झुककर परमेश्वर के आगे खड़े हैं. 21ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோலினால் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். 21 वचन कहता है, यहोवा परमेश्वर ने आदम और उसके पत्नी के लिए चमड़े का
अंगर बनवाया। ஏன் கர்த்தருக்குன்னு லெதர் கார்மெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்குமா? இல்ல. क्यों परमेश्वर को आके लेदर के कपड़े पसंद है उसके लिए नहीं। தோல்னால உடைகளை உண்டு பண்ண வேண்டும் என்றால் ஒரு மிருகத்தை கொல்ல வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். अगर खाल की चमड़े के कपड़े से कपड़ा बना रहा है तो वहाँ पे एक पशु की बलि होनी है और लहू बहाना है। ஆதாம் இதுவரைக்கும் ரத்தத்தையே பார்த்ததே கிடையாது. लेकिन यहाँ पे अब तक लहू देखा नहीं है। இப்ப அவன் கண்ணெதிர்க்கே கர்த்தர் ஒரு மிருகத்தை கொல்லுகிறார். अब उनके आंख के सामने एक पशु को मार रहे हैं, ரத்தம் சிந்தப்படுகிறது. वहाँ पे लहू बहाया गया है। எப்படி இருக்கும் பாருங்க. எனக்கு ஒரு துளி ரத்தத்தை பார்த்தவொன்னு மயக்கம் வந்துரும் எனக்கு. अब कैसा रहेगा देखिए, किसी लोग को लहू देखने से डर लगता है। அதுக்கப்புறம் என்ன கண்ணை முழிச்சோன்னா பார்க்கவே முடியும், கண்ணு சொருவிடும், அவ்வளவுதான். फिर हम बंद किया वाला आंख खोलते नहीं है हम लोग। சும்மா ஒரு துளி பார்த்தா போதும் மயங்கிடுவேன். तो किसी को एक बूंद लहू से भी डर लगता है। ஆதாம் அவ்வளவு ரத்தம் சிந்தப்படுகிறத பார்க்கிறான். लेकिन वहाँ पे इतना सारा लहू बहाया देखा। அந்த மிருகம் கொல்லப்படுகிறத பார்க்கிறான். இது வரைக்கும் அவன் சாவை பார்த்ததே கிடையாது, முதல் முறையா சாவை பார்க்கிறான். तो इससे पहले आदम ने कभी मौत को देखा नहीं है, लेकिन अभी पहली बार वहाँ पे एक मौत को அவனுக்கு देखा है। எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. तो आप सोच के देखिए वहाँ पे कैसा उसे लगा होगा। அதற்கு பிற்பாடு கர்த்தர் அந்த மிருகத்தின் தோலை உரித்து எடுக்கிறார். अब उसके बाद आके परमेश्वर आके उस चमड़े को निकालते हैं அந்த தோல்னால உடைகளை உண்டு பண்ணி அவர்களுக்கு உடுத்துகிறார். और उस चमड़े से कपड़े बना के उनको पहनाते हैं। பாருங்க, பாவம் அவர்கள் என்ன செய்து தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தங்களே தீர்வு காண முடியாதபடி செய்து விட்டது. तो अब पाप ने यहाँ पे कैसा कर दिया, वो अपने पाप के लिए खुद आके कोई नहीं निकाल सकते। ஆதாமும் ஏவாளும் தங்களை தாங்களே ரட்சித்துக் கொள்ள முடியாத இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். अब आदम और एवाल अपने आप को खुद बचा नहीं सकते, वैसे परिस्थिति में चले गए लोग। அப்ப கர்த்தர் சொல்றாரு, இதான் நிவாரணம், உன் பாவம், நீ பாவம் செஞ்சுட்ட, இந்த பாவம் நிவர்த்தி ஆகணும்னா ரத்தம் சிந்தப்படணும், ஒரு மிருகம் கொல்லப்பட வேண்டும். तब आके परमेश्वर ने क्या हुआ, अब वहाँ पे एक पशु को बलि चढ़ाना है, लहू बहाना है। மிருகத்தை கொன்று தோலை எடுக்கணும். अब पशु को मारकर उसमें से चमड़ा निकालना है। உனக்கு பதிலா இன்னொருத்தர் சாகணும். अब तुम्हारे पाप के लिए और एक मरना है। அதன் மூலமாக மட்டும்தான் பாவம் நிவர்த்தி ஆகும் என்று சொல்லுகிறார். अब उसके जरिए केवल पाप आके खत्म होगा। அப்ப மனிதனுடைய முக்கியமான பிரச்சனை என்ன? பாவம் தான் அவனுடைய முக்கியமான பிரச்சனையா இருக்கு. अब मनुष्य का मूल्य कारण क्या है कि उसका पाप। சில சொல்லுங்க, என் மனைவி தாங்க ரொம்ப பெரிய பிரச்சனை எனக்கு. अब कुछ लोग कहते हैं कि मेरी पत्नी की वजह से बहुत मुसीबत है, இவளால தான் இந்த நிலைமையில் நான் வந்து நின்னுட்டு இருக்கேன். मैं मेरी पत्नी के वजह से ही इस परिस्थिति में आया हूँ। மனைவிய பிரச்சனையா பாக்குறாங்க. और कुछ लोग आके अपने पत्नियों को आके एक मुसीबत सा देखते हैं। நல்லா இருந்தேங்க, मैं अच्छा था, எவ்வளவோ ஜாலியா இருந்தேன், நல்லா சம்பாதிச்சேன், நல்லா செலவு பண்ணேன், நல்லா ஜாலியா இருந்தேன், என்ன பிடிச்சி இவ்வளவு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. तो मैं बहुत खुश था, अच्छा कमाता था, लेकिन इसको पकड़ के शादी करा दिया। இன்னைக்கு பாருங்க, எங்க போனாலும் எங்க போறேன்னு கேக்குறா. अभी देखिए मैं कहीं भी जाऊंगा तो मेरी पत्नी कहाँ जा रहा है पूछता கொஞ்சம் லேட் ஆனோட போன் பண்ணி எங்க இருக்கிறீங்க, है। थोड़ा लेट हो गया तो पत्नी फोन करके कहाँ है पूछती है, எப்ப வருவீங்க, कब आओगे, என்ன பண்றீங்க, क्या कर रहे हो, இதுக்கு இவ்வளவு நேரமா, क्यों इतना देर हुआ। 1000 கேள்வி கேக்குறாங்க. என்ன வீட்டுல யாருமே கேள்வி கேட்டதே இல்லைங்க. हजारों सवाल मुझे करती, आज तक मुझे कोई सवाल किया ही नहीं। என் பிரச்சனையே மனைவி தான் அப்படிங்கிறாங்க और நிறைய मेरी பேர். मुसीबत ही मेरी पत्नी है, அவங்களுக்கு தெரியல. उसको पता नहीं है। சிலர் சொல்றாங்க வேலை தாங்க பிரச்சனை அப்படிங்கிறாங்க. कोई आके काम में बहुत मुसीबत है, சிலர் சொல்றாங்க எனக்கு வியாதி தாங்க பிரச்சனை. और कुछ लोग कहते हैं मुझे बीमारी में आके சிலருக்கு मुसीबत, பணம் இல்லைங்க, அதுதாங்க ஒரு பெரிய பிரச்சனையா और இருக்கு. कुछ लोग को आके पैसे नहीं है करके मुश्किल है। மனிதனுக்கு தன்னுடைய பிரச்சனை என்னன்னு முதல்ல தெரியவே இல்லை. तो मनुष्य को उसकी मुसीबत क्या है करके उसको पता नहीं है। சிலர் சொல்றாங்க மனைவி பார்த்து, அம்மா இருந்தினியா சும்மா தொடர்ந்து பிரச்சனை இருந்துனே தான் இருக்கும், பேசாம நீ போய் உங்க அம்மா வீட்டுல போய் 15 நாள் இருந்துட்டு வா போ तो அப்படின்னு. कुछ लोग कहते हैं तू आके कुछ दिन आके अपने माँ के घर में रह के आ, मुसीबत कम हो जाएगा। புருஷன் சொல்ற, உன்னை பார்த்தாவே எனக்கு கோவம் வருது, உன் மூஞ்ச பார்த்தாவே எனக்கு ரொம்ப கோவம் வருது, ஏதாவது ஒண்ணு பேச தோணுது, பேசினா சண்டையாகி போயிடுது, தயவு செய்து போய் உங்க அம்மா வீட்டுக்கு போய் 15 நாள் இருந்துட்டு வா போ. तो पति आके पत्नी को देखे क्या बोलता है, तेरा मुंह देखने से मुझे गुस्सा आता है, कुछ दिन माँ के घर में रह के आ बोलता है। பேசினாவே சண்டை வருதேம்மா, तो बात करने से ही झगड़ा आ जाता है। இனிமேல் ஒன்னா இருக்க முடியாது, तो ऐसे दोनों एक नहीं हो सकते। ஓ அம்மா வீட்டுல போய் 15 நாள் இருந்துட்டு வா. तो इसलिए 15 दिन तो अपनी माँ के घर में रहकर आ, அதுவும் பெரிய பிரச்சனையா போயிடும். और वो भी एक बड़ी परेशानी हो जाएगी। இந்த பிரச்சனையே சரியாவாது, அதுக்கப்புறம் வேற துணை பிரச்சனைகள் நிறைய ஆயிடும். இவரை தனியா விட முடியாது இங்க. अब एक मुसीबत कम नहीं होगा तो दूसरा मुसीबत आ जाएगा। அது வேற ட்ராக் பார்த்துட்டு போவோம், அது இந்த ட்ரெயின் வேற ட்ராக் போவோம். அது अब उसकी पत्नी दूसरा ट्रैक में जाएगी। அங்க போனாங்களா அம்மா வீட்டுல அந்த அம்மாவது ஒழுங்கா இருப்பாங்க, அதுவும் முடியாது. तो वहाँ पे माँ के घर में भी वो नहीं रह सकती है, அங்க வேற ஏதாவது பிரச்சனை வரும். அங்க वहाँ पे और कोई मुसीबत आएगा। அப்ப மனுஷனுக்கு பிரச்சனை வந்து பாருங்க, இந்த பிரச்சனை வந்த பிறகு அவங்க என்ன பண்றாங்க, பாஸ்டர் வந்து முதல்ல எப்படியாவது ஜெபம் பண்ணி சரி பண்ணி வைங்க அப்படின்றாங்க. तो मनुष्य को आके परेशानी आती
आती रहती है बार बार। என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி சத்தியங்கள்லாம் கேட்கணும் பாருங்க, அப்பதான் சரி ஆக முடியும். तो क्या करना है, सत्य को सुनना है, तभी सब ठीक होगा। அப்படி வரும்பொழுது முதல்ல கேட்கிற கேள்வி, நான் 2 பேரும் ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்களா? அதான் முதல்ல கேட்கணும். तो सबसे पहले आके दोनों उद्धार पाए क्या, वही सवाल पहले करना है। ரட்சிப்பா அப்படின்னா என்னங்கன்னு உட்காரு, இப்ப சொல்றேன் நான் எல்லாத்தையும். तो उद्धार माने क्या है, बैठो मैं बोलता हूँ। ஏன்னா இந்த மனுஷனுக்குள்ள பாவம் இருக்குது, அந்த அம்மாக்குள்ள பாவம் இருக்குது, 2 பேரும் எப்படி விட்டாலும் பிரச்சனை தான். ஏன்னா உள்ள இருக்கிற பாவம் தான் பிரச்சனை. அந்த பாவம் தான் கோபமா மாறுது, அந்த பாவம் தான் பழி சுமத்துறதா மாறுது, அந்த பாவம் தான் சுயநலத்தை கொண்டு வருது, அந்த பாவம் தான் எல்லாத்துக்குமே காரணமா இருக்குதுங்க. अब आगे देखेंगे तो इस मनुष्य में भी पाप रहता है, औरत में भी पाप रहता है। ये मूल्य कारण क्या है कि उनके हृदय में पाप रहता है और वही सारा गुस्सा सब परेशानी लेके आता है। அப்ப இந்த பிரச்சனை தீரணும், குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வியாதி பிரச்சனை தீரணும், முதல்ல இயேசு உள்ளத்துல வரணும், அப்பதான் பிரச்சனை தீரும். अब जिंदगी के मुसीबत का जो भी पैसे का मुसीबत है, घर का मुसीबत है, खत्म होना है तो यीशु मसीह अंदर आना ஏன்னா है। பாவம் செய்கிற ஆத்மா சாகம்னு சொல்லிக்கிறாரு. क्योंकि परमेश्वर ने कहा है जो आत्मा पाप करेगा वो मरेगा। பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லிக்கிறாரு. क्योंकि जो पाप करेगा उसको जरूर मृत्यु है। எல்லா மனுஷனும் மரண தண்டனைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். क्योंकि सब मनुष्य आके मृत्यु के नीचे दबे हुए हैं। அப்ப அவர் ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. अब परमेश्वर ने आके एक रास्ता रखा है, உனக்காக இன்னொருவர் மரிக்க வேண்டும், तेरे लिए आके एक और आकर मरना है। இப்ப இவங்க என்ன பண்றாங்க, கணவன் மனைவி சேர்ந்து சரி வா எப்படியாவது உட்கார்ந்து இதை பேசி சரி பண்ணிடலாம், பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. यहाँ पे आके पति पत्नी क्या करते, चलो बैठ के सारे मुसीबतों का हल निकालते हैं, क्योंकि बात करने से सब खत्म होगा। அவங்க பேசுற முதல் வார்த்தையே சண்டையில முடியும். அது लेकिन जब वो पहली तेरी बार माँ बात बोले। करते हैं तो झगड़ा आ जाता है। நீங்க அங்க உட்காந்து இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும்லாம் யோசிக்க கூடாது. அதெல்லாம் படிச்சுட்டு வந்துக்கிறோம், அவ்வளவுதான். புரிஞ்சுக்கணும் நீங்க. तो आप लोग ये नहीं सोचना है ये सारी बातें मुझे कैसे पता। பேசுற முதல் வார்த்தையே சண்டை வார்த்தையா இருக்கும். अभी आके बातें ही करेंगे, पीछे ही झगड़ा आ जाएगा। பேசிலாம் சரி பண்ண முடியாது. क्योंकि ये सब चीजें बात करके ठीक नहीं कर सकते। உள்ளம் மாற வேண்டும். सबसे पहले हमारा अंदर का मन बदलना உள்ளத்துல है। இயேசு வர வேண்டும். हमारे अंदर यीशु मसीह आना है அவர் சிந்தின ரத்தத்தை கிளைம் பண்ண வேண்டும். और यीशु मसीह ने जो लहू बहाया है वो आके साफ करना இந்த है। பாவம் போனாதான் சுயநலம் போவோம். तो जब ये पाप जाता है तो आपकी सारी अंदरी इच्छा जाती है। பாவம் கழுவப்பட்டாதான் எல்லா அக்கிரமமும், எல்லா கோபமும், எல்லா கடினமான வார்த்தைகளும் போகும். क्योंकि पाप आके धुलने से ही आपके अंदर जो कठिन बातें हैं वो सब जाएगा। உள்ளத்துல இயேசு வரும்போது என்ன பண்றாரு, तो जब अंदर यीशु आता है तो क्या करते हैं, அவருடைய அகாப்பே அன்பினால் இருதயத்தை நிரப்புகிறார். और हमारे हृदय को अपने प्रेम से भर देते हैं। அதுக்கப்புறம் மனைவியோ புருஷனோ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா தெரியாது, அன்பு பயங்கரமா ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். तो जब उसके बाद जब पति पत्नी एक दूसरे को देखते हैं तो कोई मुसीबत नहीं आता बल्कि प्रेम आता है। நான் சொல்றேன், உங்க உள்ளத்துல இயேசு வந்திருக்கிறார். मैं कहता हूँ प्रभु यीशु मसीह आपके हृदय தெய்வீக में அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களுடைய உள்ளத்துல ஊற்றப்பட்டு இருக்கிறது. और परमेश्वर का जो प्रेम है पवित्र आत्मा के जरिए आपके दिल में डाला गया है। ஆகவே உங்க பாவ பிரச்சனை சரி பண்ணி ஆகிவிட்டது. तो इसीलिए पाप का जो मुसीबत है उसे ठीक करना है, உள்ள இயேசு இருக்கிறார். இப்ப क्योंकि अभी हृदय में यीशु है। அப்ப இப்படிதான் பிரச்சனை சரி ஆகணும் கர்த்தர் சொல்லிக்கிறாருன்னா அந்த மெத்தட்ல தான் போக முடியும், வேற எந்த மெத்தடும் கிடையாது உலகத்துல. तो अभी परमेश्वर ने कहा है ऐसा ही आके मुसीबत का हल होगा, तो और कोई चीज में जा नहीं सकते। இல்லங்க நான் ஏழைங்களுக்கு ஒரு 10 ஏழைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துறேன், मैं जाके गरीबों लोगों को खाना लेके देता हूँ, அதெல்லாம் கொஞ்சம் நல்லதுதான், நம்ம அதனால பாவம் நிவர்த்தி ஆக முடியாது. वो सब अच्छा ही है, लेकिन उसके वजह से हमारा पाप नहीं धुलेगा। இல்ல 10 பேரை படிக்க வைக்கிறேன், नहीं तो मैं 10 लोग को पढ़ाई करूंगा நான் 10 பேருக்கு ஃபீஸ் கட்டுறேன், और 10 लोग को फीस भरूंगा நான் 10 பேருக்கு புடவை வேஷ்டி இல்ல சட்டெல்லாம் வாங்கி தரேன். और 10 लोगों को आके कपड़े लेके दूंगा। அதெல்லாம் செய்யணும், நல்லதுதான். ஏன்னா செஞ்ச பாவத்துக்கு ஏதாவது பண்ணுமே, क्योंकि जो पाप किया है उसके लिए कुछ तो करना है ஏதாவது நல்லது பண்ணி தான் ஆகணும். और कुछ तो अच्छा काम करना है। ஆனா இந்த பாவம் கழுவப்படாத செய்யற எதுவுமே நல்லது கிடையாது. लेकिन इस पाप को धोने के लिए कुछ नहीं कर सकते। அது அப்படி பண்ணாலும் அது கெட்டதா மாறிடுது. तो जो कुछ हम किया है वो सब गलत ही हो जाता है, அவர் ஒரு வழி வச்சுக்கிறாரு. क्योंकि परमेश्वर ने एक रास्ता रखा அந்த है। வழியில போனாதான் ரட்சிப்போம் மீட்போம். अब उस रास्ते में जाने से आपको उद्धार அவர் என்ன मिलेगा। வழி வச்சுக்கிறார், ரத்தம் சிந்து இல்லாமல் மன்னிப்பு கிடையாதுப்பா. क्योंकि उन्होंने क्या किया है, बिना लहू बहाए पाप का क्षमा नहीं है। உனக்கு பதிலாக இன்னொருத்தர் மரிக்க வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும். तेरे बदले में एक और आकर मरना है அவர் மூலமா தான் ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். और उसी के द्वारा उद्धार मिलेगा। ஒரு உதாரணம் சொல்றேன், நம்ம பேங்க்ல நம்ம அக்கவுண்ட்ல ஒரு 1 கோடி ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. अब एक उदाहरण के लिए रख लीजिए, बैंक अकाउंट में 1 करोड़ रुपया है। சொன்ன உடனே ஏதோ வாங்கிட்டு போடக்கூடாது, நினைச்சுக்க சொன்னீங்க. मैं बस एक बात के लिए आपको बोल रहा हूँ, 1 கோடி ரூபாய் இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. अभी आपके बैंक अकाउंट में 1 करोड़ है समझिए। இப்ப நமக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வேணும். अभी हमको 10 लाख चाहिए। 10 லட்சம் கூட 5 லட்சம் வேணும் வச்சுங்க. अब 10 लाख नहीं 5 लाख रख लो। இல்ல அது கூட ரொம்ப அதிகம், ஒரு 5000 ரூபாய் வேணும்.
तो वो बहुत ज्यादा है, 5,000 रख लो। 5000 கூட அதிகம், ஒரு 500 ரூபாய் வேணும்னு வச்சுக்கோங்க. ठीक है, 5,000 ज्यादा है, 500 रख लो। அது கூட வேணும், வெறும் 100 ரூபாய் வேணும். वो भी नहीं चाहिए, 100 रख लो। பேங்க்ல போய் எடுக்கணும். இப்பதான் ஜிபே, போன் பே, பாரத் பே, என்னென்ன பே வந்துடுச்சு. அது अभी आके जी पे, ऐसे पेटीएम, ऐसे बहुत कुछ आ गया है। முன்னெல்லாம் எப்படின்னா பேங்க்குக்கு போய் தான் எடுக்க முடியும், பேங்க்குக்கு போய் தான் போட முடியும், வேற எப்படியும் போட முடியாது, எடுக்க முடியாது. पहले समय में बैंक में छलांग डाल के लेना है। அங்க வந்து வித்ட்ராவல் ஸ்லிப் ஒன்னு இருக்கும், இல்லைன்னா செக் புக் இருக்கும். तो विड्रॉल फॉर्म लेके उसको फिल करके डालना है। பேங்க்ல உங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு இருந்தாலும் சரி, அவங்க அதுல இருந்து பணம் 100 ரூபாய் எடுக்கணும்னா கூட அவங்க ஒரு மெத்தட் வச்சிருக்கான். तो अगर आप बैंक में से 100 रुपए निकालेंगे तो बैंक का एक मेथड होता है। அவன் நம்ம மெத்தட் வச்சிருக்கான், செக் புக் வச்சிருக்கான், வித்ட்ராவல் ஸ்லிப் வச்சிருக்கான். तो वहाँ पे बहुत सारे विड्रॉल फॉर्म्स वगैरह रहते हैं। அதுல உங்க பேர் எழுதணும், அமௌண்ட்டை ஃபில் பண்ணணும், டேட் கரெக்டா போடணும், சைன் போடணும் கீழே. तो उस फॉर्म में आपको सिग्नेचर डालना है, अकाउंट नंबर डालना है, अमाउंट डालना है, सब कुछ डालना है। அக்கவுண்ட் ஹோல்டர் நீங்களா கூட இருக்கலாம். तो अकाउंट होल्डर आप ही होंगे। ஆனா உங்க சைனை மாத்தி போட்டா அது ஃபெயில் ஆயிடும், பாஸ் ஆகாது, அது செக் பாஸ் ஆகாது. लेकिन आप उस चेक में अपने सिग्नेचर को बदल के डालेंगे तो चेक पास नहीं होगा। நீங்களே நேர்ல போய் கூட எழுதலாம், டேட் மாத்தி போட்டா செக் ஃபெயில் ஆயிடும், பாஸ் ஆகாது. आप खुद सीधा जाके लिखेंगे, डेट बदल देंगे, फिर भी पास नहीं होगा। இப்போ நான் என்ன எடுத்துக்கோங்க, நான் பேங்க்குக்கு போறேன், பேங்க் இப்போ போறேன், 100 ரூபாய் எடுக்க போறேன், 1 கோடி ரூபாய் இருக்குது, என் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏமா நீ கொஞ்சம் கிறுக்கு இதுல அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. तो अभी मैं बैंक में जा रहा हूँ, मेरे बैंक में 1 करोड़ रुपया है, 100 रुपए निकालने वाला हूँ करके जा रहा हूँ। என் பொண்ணு கிறுக்க சொல்றேன் செக் புக்ல, और मेरी बेटी को मैं आके चेक बुक में लिखने बोल रहा हूँ। இதான் உனக்கு என்ன தோணுது எழுது அப்படின்றேன். तो तेरे को जो चाहिए वो लिख ले बोलता நம்ம हूँ। அக்கவுண்ட்ல 1 கோடி இருக்குது, 100 ரூபாய் தர மாட்டான், எனக்கு இப்ப வேணுமே. अभी मुझे 100, मेरे अकाउंट में 1 करोड़ है पर मुझे 100 रुपए लेना है। பேங்க் போட மரியாதையே வெளியே போயிடணும். तो बैंक आके चले जा बोलेगा, அவன் ஒரு மெத்தட் வச்சிருக்கான், அப்படிதான் எடுக்க முடியும், அப்படிதான் போட முடியும், வேற எப்படியும் எடுக்க முடியாது. क्योंकि बैंक आके एक मेथड रखा है, उस मेथड के जरिए ही फॉलो करना है। அதே மாதிரி கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். बिल्कुल उसी तरह परमेश्वर एक मेथड रखे हैं। அவர் சொல்றார், என்னால அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. वो कहते हैं कि मेरे बिना तुम कुछ भी नहीं कर सकते। என்னை அன்றி வேற ஒருவராலும் பிதாவின் இடத்துல எவனும் வர முடியாதுன்றார். वो कहते हैं कि यीशु मसीह के जरिए कोई भी पिता के पास नहीं आ सकता है। நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், मैं ही जीवन, सत्य और रास्ता हूँ। என் மூலம் அல்லனா வேற யார் மூலமா வர முடியாதுன்றார். எப்படியும் வர முடியாது, பிதாவின் இடத்துல வர முடியாது. अब यीशु मसीह कहते हैं मेरे जरिए ही आप पिता के पास आ सकते हो। அந்த வழியில போனாதான் அந்த ரட்சிப்பை அடைய முடியும். जब आप उस रास्ते में जाओगे तभी उस उद्धार को पाओगे। அந்த முறைப்படி தான் எடுக்க முடியும், அந்த வழியில தான் எடுக்க முடியும். और उस रास्ते में जाके आप ले सकते हो। சொல்றாங்க எல்லா கடவுளும் ஒண்ணுதானுங்க, எங்க போய் யாரை கும்பிட்டாலும் நேரா போயிடலாங்க பரலோகத்துக்கு, அப்படிலாம் போக முடியாது. आप सोचते होंगे कहीं भी जा सकते हैं, लेकिन ऐसा नहीं कर सकते। Jesus is the way. क्योंकि यीशु मसीह केवल ही रास्ता है। The means superlative adjective, there is only one way. उसका मतलब क्या है? सिर्फ एक ही रास्ता है, There is no other way. और कोई रास्ता है ही नहीं है। So Jesus is the way, और यीशु मसीह ही रास्ता the है। truth and the life. वो आके अंत तक वही आके हमारा रास्ता அப்ப है। எனக்காக ஒரு நாள் இயேசு தேவாட்டுக்குட்டியாக வந்து மரிப்பார் என்பதை அங்க காண்பித்தார். அதனால தான் பலி முறைமைகள் எல்லாம் வச்சார் பாரு. तो उस जगह पे आके परमेश्वर ने दिखाया कि मेरे लिए मेमना का रूप में आकर यीशु मसीह मरेगा। இந்த பலி செலுத்தினவர்கள் ஒவ்வொருவரும், மிருக ஜீவனை பலி செலுத்தின ஒவ்வொருவரும், எனக்காக ஒரு ரட்சகர் பதிலால் ஒருத்தர் வரப்போறார், அவர் வந்து தம்முடைய விலையை பெற்ற ரத்தத்தை சிந்துவார், அது மூலமா நான் ரட்சிக்கப்படுவேன் என்பதை விசுவாசித்து அப்படி செய்தார்கள். तो यहाँ पे ये बात इसलिए हुआ कि मेरे बदले में एक रक्षक आएगा और मेरे लहू बहाएगा, अपना प्राण को देगा। ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். उत्पत्ति का किताब 4:4 में पढ़ेंगे। அவர் தோல் உடைகளாம் உடுத்தின பிற்பாடு காயினும் ஆபேலும் தங்களுடைய காணிக்கைகளை செலுத்த வருகிறார்கள். तो यहाँ पे आके हाबिल और कैन आके अपना भेड़ को देने आते हैं। 4 ஆதியாகமம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் अंगीകരിத்தார். तो यहाँ पे आबिल क्या करता है कि अपने आके भेड़ के बच्चे लेके आता है, और परमेश्वर ने उसके भेड़ को आके स्वीकार किया। ஏன் கர்த்தர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கை अंगीകരിத்தார்? क्यों परमेश्वर ने आके आबिल के भेड़ को स्वीकार किया? அவர் ஏற்படுத்தி இருக்கிற நிவாரணத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். क्योंकि परमेश्वर ने जिस चीज को वहां रखा था उसने वो किया है। பாருங்க, இந்த அவன் ஆஃபரிங் செலுத்தினான அதை பத்தி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். तो हेब्रियों के किताब में आके 11वीं अध्याय में हम पढ़ते हैं। 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 11:4 வாசிக்கிறேன். 11:4 पढ़ेंगे। விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். तो यहाँ पे மரித்தும் இன்னும் பேசுகிறான்.
तो यहाँ पे विश्वासी से आबिल ने कैन से उत्तम बलिदान परमेश्वर के लिए चढ़ाया और उसी के द्वारा उसकी धर्मी होने के गवाही भी दी गई है, விசுவாசத்தினாலே அவன் பலியை செலுத்தினான். क्योंकि विश्वास के साथ आके आबेल ने आके अपनी उत्तम बलि परमेश्वर को ஆதியாகமம் चढ़ाया। 4:3 வாசிக்கிறேன் இப்போ. तो उत्पत्ति का किताब 4:3 पढ़ूंगा। காயின் எப்படிப்பட்ட பலிகளை எடுத்துட்டு வந்தான் பாரு यहाँ எப்படி पर- செலுத்தினான் காணிக்கையில. कैन आके किस प्रकार का बलि लेके சில आया। நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். तो यहाँ पे कैन आके अपनी धरती का जो उपजाऊ है वो लेके आता है। காயின் என்ன பண்ணான்? எதை வேணா கொடுக்கலாங்க, நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிச்சிருக்கேன், உழைச்சிருக்கேன், அறுவடை வந்திருக்கு, அதனால நிலத்தின் கனிகளை கொண்டு போறேன்னு கொண்டு போனான். तो अभी कैन ने क्या किया, मैंने अपने धरती में आके बीज बोया, अभी आके उसे काट के मैं परमेश्वर के लिए लेके जा रहा हूँ। அது மூலமா அவன் என்ன சொல்ல வரான்? தேவன் நிர்ணயித்த வழி எனக்கு வேணாங்க, நான் என் வழியில போறேன். तो यहाँ पे परमेश्वर ने आके ये जैसा परमेश्वर ने नियमित किया वैसा नहीं है, என்னுடைய வழி தனி வழி, நான் என் வழியில போறேன். तो मेरा रास्ता दूसरा है, मैं अपने रास्ते में जा रहा हूँ। அதை கர்த்தர் அவனுக்கு அங்கீகரிக்கவில்லை பாருங்க. क्योंकि परमेश्वर ने कैन के भेंट को आके स्वीकार नहीं किया। இத பத்தி பாத்தீங்கன்னா என் வழி அப்படின்றது என்னன்னா அத்தியல வழி. அது तो मेरा रास्ता का मतलब क्या, गलत रास्ता। ஆதாமும் ஏவாளும் இந்த அவமானத்தை மூடுறதுக்காக அத்தி இலைகள்ல உடைகளை தைத்து போட்டு கொண்டார்கள். तो वहाँ पे आदम और एवाल आके अपने आप को ढकने के लिए आके पत्ते को लेके वो करते हैं, ஏற்கனவே கர்த்தர் அதை நிராகரித்து விட்டார். और पहले ही परमेश्वर ने उसे स्वीकार नहीं किया था। இந்த நிலத்தின் கனி கூட அப்படிப்பட்டதுதான். और ये आके खेत का उपजाऊ ही कुछ इस प्रकार का है। கர்த்தர்ட்ட வரும்போது எப்படி வரணும்? ஆண்டவரே நான் ஒரு பாவி, எனக்கு ஒரு நிவாரணம் தேவைன்னு வரணும். तो यहाँ पे परमेश्वर के पास आके मैं एक पापी हूँ करके है। அப்ப இந்த காயின் எப்படி வந்தான் அதை பத்தி யோவான் தம்முடைய நிருபத்துல சொல்கிறார். 1 யோவான் 3:12 சொல்றாரு பாரு. तो पहले யுவான் का किताब में आके इसके बारे में लिखाया गया है। 1 யோவான் 3:12 பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவன் கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவர்களும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவர்களுமாய் இருந்தது நிமித்தம் தானே. यहाँ पे पहला यूहन्ना का किताब 3 अध्याय 12वीं वचन में ऐसा कहता है, और कैन ने आके कैन के सामने बने हुए दुष्टता था। அப்ப யோவான் சொல்றாரு அவனுடைய கிரியை பொல்லாததா இருந்தது. क्योंकि आगे यूहन्ना कहता है कि उसका जो काम है वो दुष्ट से था, அதனால தான் ஆபேலை கொன்றான். और इसीलिए उसने आबेल को मारा। என்ன கிரியை செஞ்சான்? பொல்லாத கிரியை. तो यहाँ पे दुष्ट काम क्या किया, நிலத்தின் கனியை கொண்டு வந்தான் பாரு. वो आके अपने जमीन का उपजाऊ को लेके அவன் आया, வேற எந்த கிரியும் செய்யல. அவன் செஞ்ச ஒரே கிரியை நிலத்தின் கனியை கொண்டு வந்தது மட்டும்தான். और उसने आके अपने जमीन का उपजाऊ को लेके आया। நீங்க ஒரு யோசிக்க, என்னங்க ஒரு ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்து தப்பா, அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை அப்படின்னு கேட்கலாம். तो अभी आप लोग सोचते होंगे कि फल लेके आने के लिए इतना बड़ा दंड उसको मिल गया, அதாவது இதை ஏன் பொல்லாத கிரியைன்னு யோவான் சொல்றாருன்னா, ये क्यों दुष्ट योजना है करके बोलता है यूहन्ना। இந்த காயின் கடவுள் அங்கீகரித்த வழியை ஏற்றுக்கொள்ளவில்லை. क्योंकि कैन जो है कि वो आके परमेश्वर ने जो रास्ता रहा था उसको अपनाया नहीं, பாவம் செஞ்சதே தப்பு. वो आके पाप किया है। அதை விட பெரிய தப்பு என்னன்னா, அவர் தந்த நிவாரணத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என் வழியில நான் வந்து நிவாரணத்தை தேடிக்கிறேன்றது. और दूसरी बात क्या है कि वो परमेश्वर का रास्ता को अपनाए बिना अपना रास्ता को अपनाया था। அப்ப முதல்ல பாவம் செஞ்ச உடனே ஆதாம் ஏவாள்கிட்ட சாத்தான்ட்ட வந்து பேசினார் கர்த்தர். அவர் தம்முடைய வழியை தெரிவிச்சிட்டாரு. தோல்னால உடைகளை உண்டு பண்ணி போட்டார். तो सबसे पहले पाप करते समय आदम एवाल के पास परमेश्वर बात करते हैं और चमड़े का कपड़ा उनको पहनाते हैं। ரெண்டாவது காயின் ஆபேல் அவங்க மூலமா இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துறார். பதிலாள் என்கிற சத்தியம். और दूसरा आके कैन आबेल के द्वारा इस सत्य को दिखाते हैं। மூன்றாவது இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமா அதை வெளிப்படுத்துகிறார். अब तीसरा आके इस्राएल जनता के द्वारा बोलते हैं। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகா பாவ நிவாரண நாள் என்று ஒன்று இருந்தது. और इस्राएल जनता को आके उनके पापों को आके निकालना அதை था, அவர்கள் ரொம்ப முக்கியமான நாளாக கருதினார்கள். और वो लोग आके उसको बहुत ही एक मुख्य दिन में देखते थे। அந்த டே ஆஃப் அட்டான்மெண்ட் மகா பாவ நிவாரண நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஆட்டுக்குட்டி கொண்டு வருவாங்க. तो उस पाप के दिन वो दिन क्या करेंगे, 2 मेमने को लेके आएंगे। இப்ப நான் பாவம் செஞ்சிட்டேன், இப்ப நான் பாவம் நிவர்த்தி ஆகணும், நான் என்ன பண்ணுவேன்? 2 ஆட்டுக்குட்டிங்களை எடுத்துன்னு வரணும். अभी मैंने पाप कर दिया, मुझे पाप से क्षमा चाहिए, तो मैं 2 मेमने को लेके आऊंगा। இப்ப இந்த ஆட்டுக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய தலை மேல கையை வச்சு நான் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நான் என்ன பண்ண சொல்லணும் எல்லாத்தையும். अब मैं क्या करूंगा, एक मेमना के ऊपर हाथ रखकर मैं जो भी पाप किया वो बोलूंगा। But when I confess all my sins, this sin will be transferred into that goat. जब मैं अपने हाथ रखकर अपने पूरे पाप को बोलूंगा तो मेरा अंदर जो पाप है वो उस मेमने के अंदर जाएगा। After that, the priest will kill the goat and take the blood into the most holy place and sprinkle that blood on the mercy seat. अब आके उसके मेमना को बलि चढ़ा के बहुत ही पवित्र जगह पे लेके जाके उस लहू को छिटकाएंगे।
After that, the goat will be purged on the altar. तो उसके बाद आके उस मेमने को आके काटा जाएगा அது அப்படியே பஸ்பமாக்கிடுவாங்க, சாம்பலாக்கிடுவாங்க, எரிச்சு ஒண்ணெல்லாம் பண்ணிடுவாங்க. और फिर बाद में उसको एकदम आग में जला के उसको एकदम भस्म कर देंगे. கடைசியில வெறும் ஆஷஸ் தான் இருக்குங்க. तो उसके बाद सिर्फ राख ही रहते हैं வேற ஒண்ணுமே தெரியாது. और कुछ भी नहीं रहता वहाँ पे. அதாவது இப்ப என் பாவம்லாம் அந்த கோட்ல போயிட்டதுனால, அந்த ஆட்டுக்குட்டி மேல போயிட்டதுனால கர்த்தருடைய கோபாக்கினே இந்த பாவத்தை வந்து பட்சிக்கிறது. तो अभी मेरा सारा पाप उस मेमने के अंदर जाने के अंदर परमेश्वर का क्रोध आके उस मेमने को जला देता है. பாவத்துக்குரிய நீதியான தண்டனை அந்த ஆட்டுக்குட்டி கொடுக்கப்படுகிறது. तो उस पाप का क्षमा का जो दंड है उस मेमने को देते ஏன்னா हैं. நான் அறிக்கை பண்ண இந்த பாவம் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டாச்சு, அவ்வளவுதான். क्योंकि मैं बोलते बोलते मेरा अंदर जो पाप था उस मेमने को चला गया. இதுக்கப்புறம் பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவார், ரத்தத்தை பேசின்ல புடிச்சு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போவார். अब उस लहू को पकड़ के एक पवित्र स्थान पे उसको लेके जाएंगे அங்க அந்த மர்சி சீட் மேல, கிருபாசனத்தின் மேல அந்த ரத்தத்தை தெளிப்பார். और वहां पे आके उस पवित्र जगह पे लहू को छिटाया जाता அந்த है. ரத்தத்தை தெளிக்கும் போது இங்க பாவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. जब उस लहू को छिटकाते हैं तो इस जगह पे पाप से ஏன் छुटकारा இங்க मिलता है. ரத்தம் தெளிக்கப்படுறதுக்கும் பாவம் மன்னிக்கப்படுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? अब लहू छिटकाने को पाप आके क्षमा करने का क्या जगह है? ரத்தம் ஜீவனுக்கு சமானம். வாஸ்தவம் இல்லையா? क्योंकि मैंने बोला था आपको लहू आके प्राण के समान है. ரத்தம் தெளிக்கப்படும் பொழுது இந்த வெளியே நிக்கிறானே இந்த ஆளுக்கு பதிலாக இன்னொருத்தர் மரிச்சிருக்கிறாரு, அது ரத்தம் அதுக்கு அடையாளமா இருக்கிறது. अब उस पवित्र स्थान पे जब वो लहू को आके छिटकाया जाता है तो बाहर जो आदमी खड़ा है उसका पाप समा हो ஏன் जाता है. உயிர் போறதுக்கு பதில் இன்னொரு ஆட்டுக்குட்டியினோட உயிர் போயிருக்குதுன்றதுக்கு தான் அடையாளமா அந்த ரத்தம் இருக்கிறது. अब ये लहू किस चीज का चिन्ह है? मेरा जान जाने के बदले में वो मेमना का जान ஏன்னா दिया. மாம்சத்தின் உயிர் எங்க இருக்கு? ரத்தத்துல இருக்கு. क्योंकि शरीर का प्राण कहाँ पे है? लहू में है. சரி, இது உலகம் பண்ணி முடிச்ச உடனே எல்லாம் சரியாச்சு? இல்ல, இன்னும் பாதி இருக்கு. अब ये सब खत्म हो, सारे पापों के बोझ को उठाकर जंगलों में जाएगा. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் என்னால பார்க்க முடியும், அதுக்கப்புறம் அந்த ஆடு அப்படியே மறைஞ்சே போயிடும். मैं बहुत दूर तक उस मेमना को देखूंगा लेकिन उसके बाद वो छुप जाएगा. அதாவது இது மூலமா கர்த்தர் என்ன சொல்றாரு, இனிமேல் உன் பாவத்தை நான் நினைக்கவே மாட்டேன், உன் கண்ணுக்குள்ள இருந்து எடுத்து எங்கேயோ கொண்டு போய் போட்டுட்டேன்றாரு. अब इसका मतलब क्या है कि परमेश्वर आके इसके बाद मैं उस तेरे पाप को याद नहीं करूंगा. அந்த ஆட்டினுடைய பேர் என்னன்னா ஸ்கேப் கோட், அதாவது போக்காடு என்று சொல்லுவார்கள். तो उस मेमना को एक स्केट गोट करके ऐसा कुछ है. அந்த ஆடு என்னுடைய பாவத்தை சுமந்து கொண்டு வனாந்தரத்திலே வெயிலிலும் களைப்பிலும் தாகத்திலும் பசியிலும் வருந்தி காய்ந்து தீந்து உலர்ந்து போய் உயிரை போயிடும். அந்த ஆடு அவ்வளவுதான், செத்து போயிடும். अब वो मेमना आके मेरे आके पाप को आके उठाकर आके भूख में, प्यास में, गर्मी में, सब में जाकर आके आखिरी में मर जाता है. அப்பதான் இந்த இஸ்ரவேலனுக்கு ஒரு பெரிய நிம்மதி. அப்பாடா, என் பாவம் எல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு, கண்ணு கெட்டாத தூரத்துக்கு போயாச்சு, அவ்வளவுதான், இனிமேல் இந்த பாவம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்றா. तब जाके इस्राएल के लोगों को एक शांति मिलती है कि मेरा पाप आके मुझसे बहुत दूर हो गया. சரி, இது இவ்வளவும் பண்ண உடனே இதெல்லாம் சரியாச்சான்னு பார்த்தா இல்ல, அடுத்த வருஷம் திருப்பி அந்த நினைவு கூறுதல் உண்டாகிறது. अब ये सब करने के बाद सब कुछ ठीक हो गया क्या करके सोचेंगे तो नहीं हुआ. திரும்ப 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 வருஷந்தோறும் மாசந்தோறும் 6 மாசத்துக்கு ஒரு முறை 3 மாசத்துக்கு ஒரு, இல்ல எப்பெல்லாம் இந்த உணர்வு வருது அப்பெல்லாம் பலியை தூக்கின்னு வர வேண்டியது, அவ்வளவுதான். क्योंकि जब जब आके ये ख्याल, पाप का ख्याल आता है, तब तब आके ये काम किया இதுக்கு जाता ஒரு है. முடிவே ஏற்படவே இல்லை. और इस चीज के लिए कोई अंत ही नहीं था. ரிப்பீட்டடா திரும்ப 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 இது நடந்து கொண்டே இருக்கிறது. और ये वाला काम बार 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 होता रहता ஏன் है. இப்படி நடக்குது? क्यों ऐसा होता है? 2 காரணங்கள். ஒன்னு, ஒரு மிருகம் மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு பதிலாளாக ஆக முடியாது. மனிதனுக்கு பதிலாளாக ஆக முடியாது ஒரு மிருகம். क्योंकि आके मनुष्य के पाप को आके एक पशु का लहू आके खत्म नहीं कर सकता. ஏன்னா மனிதன் தேவ சாயல ரூபத்தில் உண்டாக்கப்பட்டு இருக்கிறான். क्योंकि मनुष्य आके परमेश्वर के साये में बनाया गया ஆக है. இந்த மிருக பலி ஏற்றுக்கொள்ள முடியாது. तो इसीलिए मनुष्य के पाप को पशु के लहू को स्वीकार नहीं कर सकता है. ரெண்டாவது காரணம் என்னன்னா, இந்த கோட் வந்து இட் இஸ் நாட் a willing sacrifice or it is not a willing substitute. अब ये जो मेमना है वो खुद से स्वयं से नहीं இப்போ कुर्बान இந்த किया है. ஆட்டுக்குட்டி பார்த்தேப்பா, ரிச்சர்டு இவ்வளோ பாவத்தை பண்ணிக்கிறாடா, படுபாய் வா, நான் வரேன், என் ரத்தத்தை சிந்துறேன், நான் வந்துச்சு. अब मेमना आके देखिए मैंने उसने इतना पाप किया, उसके लिए मैं मरूंगा करके खुद नहीं आया. கயிறு கட்டி தரன்னு இழுத்துன்னு வரும். அந்த ஆடு வரமாட்டேன்னு சொன்னோட பிடிச்சி இழுத்துன்னு வருவோம் நம்ம. अब उस मेमना को गले में रस्सी डाल के एकदम धर धर करके खींच के लेके आते हैं. அது வரமாட்டேன்னு சொன்னாலும் காதை பிடிச்சி இழுத்துன்னு வருவோம் தரன்னு. अगर नहीं आया तो क्या करेंगे? उस मेमने को टांग पकड़ के खींच के आएंगे. எவ்வளவு பண்ணாலும் சரி திருப்பியும் தூக்கிட்டாது வருவோம் கையை பிடிச்சி. चाहे कितना भी वो मेमना नहीं आए उसको उठा के लेके आएंगे. அந்த அளவுக்கு ஒரு வில்லிங் சாக்ரிஃபைஸ் கிடையாது. तो उस मेमने को आके खुद ही को आके कुर्बान करने का एक नहीं है. ஆனா இயேசு சொல்றாரு, நானே
வந்து என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. तब यीशु कहता है कि जीवन को देने का और लेने का अधिकार मुझे है. நான் என் ஜீவனை கொடுக்க வந்தேன் அப்படிங்கிறார். अब यीशु कहते हैं मैं अपना जीवन को तुम्हारे लिए देने आया हूँ. அவர் சொல்றாரு, நான் வேதபாரகர்கள் அப்புறம் வந்து பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் இவர்களால பாடுபட்டு கொலையுண்டு மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கும்படியே தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. तब यीशु मसीह कहते हैं कि मैं ऐसे कई परेशानियों का सामना करके मर के तीसरा दिन जी उठने के लिए आया हूँ. He is a willing और sacrifice. यीशु मसीह अपने पूरे दिल से अपने आप को कुर्बान करने के लिए आए யோவான் हैं. 12:24 அவர் சொல்றாரு, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தது அகல் மிகுந்த பலனை கொடுக்கும். तो यूहन्ना का किताब आके 12 अध्याय में हम देखते हैं कि अगर गेहूं आके धरती पे गिर के अपने आप को कुर्बान नहीं किया तो वो आके फल नहीं देगा. இயேசு யார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். और यीशु मसीह आके शरीर में आए हैं ஆகவே அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவனாகவும் இருக்கிறார், மனுஷனாகவும் இருக்கிறார். और इसीलिए वो शारीरिक में आए हैं. वो परमेश्वर भी है, मनुष्य में भी है. நம்மை மீட்கும்படியாக அவர் தம்முடைய சரீரத்தில் ஓடிக்கொண்டிருந்த ரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்தார். और हमें आके छुड़ाने के लिए अपने शरीर को, अपने लहू को बहाया. அவர் சொன்னபடி பாடுபட்டார், விலையிடப்பட்ட ரத்தத்தை சிந்தினார். और जैसे उन्होंने कहा, उन्होंने आके मुश्किल उठाया, अपने बहुमूल्य लहू को बहाया கல்வாரி சிலுவிலே மரித்தார், और क्रूस पे मारे गए அடக்கம் பண்ணப்பட்டார், और फिर दफनाए गए மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். और तीसरा दिन जी उठे. அவர் சொல்லிட்டு, இனிமேல் உன் பாவத்தை நான் நினைக்கவே மாட்டேன். और कहते हैं आज के बाद मैं तेरे पाप को कभी भी याद नहीं நான் करूंगा. சொல்றேன், மிருக ஜீவன்களுடைய ரத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்கு மட்டும்தான் நம்முடைய பாவ கரைகளை நீக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. मैं कहता हूँ पशु पक्षी का लहू नहीं बल्कि यीशु मसीह का लहू ही आपके पाप के दाग से आपको छुड़ा सकता है. ஆகவேதான் நம்ம பாடுறோம், வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, இயேசுவின் ரத்தத்தால் பாடுறோம். हम लोग क्या कहते हैं कि सामर्थ्य है, सामर्थ्य यीशु के लहू में सामर्थ्य है. ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொன்னா பெரிய அற்புதங்கள் நடக்குது. और जब हम लहू की जय बोलते हैं तो बहुत अद्भुत काम होते हैं. அவ்வளவு பெரிய வல்லமையான ரத்தத்தால் நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். तो ऐसा सामर्थ्य लहू से आप और मैं छुड़ाए गए சொல்றார், हैं. கல்வாரி சிலுவிலே நான் செஞ்சு முடிச்சிட்டேன், புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்திட்டேன், அமல்படுத்திட்டேன் சொல்றாரு. अब यीशु कहते हैं कि कलवारी क्रूस पे मैंने करके दिखा दिया है और नया वाचा मैंने दिया இப்ப है. புதிய உடன்படிக்கை அமலில் இருக்கிறது. अब जो नया वाचा आके यहाँ पे है. மிருகஜீவன் ரத்தத்தினால அல்ல, இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தினால உங்களை என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். पशु के लहू से नहीं बल्कि यीशु मसीह ने अपने खुद के लहू से आपको और मुझको छुड़ाया है. மீட்கப்பட்டவர்களா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். हम लोग आके छुड़ाए हुए लोग हैं, परमेश्वर की संतान हैं. எபிரேயர் 10 அதிகாரம் 17 வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். इब्रियों के किताब 10वीं अध्याय 18वीं वचन में हम देखते நான் हैं. அவர்களுடைய அக்கிரமங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன் என்று சொன்னார். तो वो आके कहते हैं कि उनके अधर्म को आके मैंने आके क्षमा किया, उनके पाप को मैं फिर कभी याद नहीं करूंगा. 18 வசனம் சொல்றது, இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் பாவத்தின் நிமித்தம் இனி வேறொரு பலி செலுத்தப்பட வேண்டியது இல்லையே. 18 वचन कहता है इसका समय हो गया है तो फिर कोई पाप की बलिदान नहीं रहा. 19 வசனம், ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணினபடியால். 19वीं वचन में कहता है कि इसीलिए हे भाइयों, जब हमें यीशु के लहू के द्वारा उस नए और जीवन के मार्ग से पवित्र स्थान के प्रवेश करने का है. அந்த மாம்சத்தின் அந்த மார்க்கத்தின் வழியா பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினால நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. और उस मार्ग के द्वारा प्रवेश करने के लिए उस परमेश्वर की यीशु के लहू से हमें आके धैर्य मिला. Beloved people, we have boldness to enter into the very presence of God. पिता, हम लोग को आके एक धैर्य है कि पर यीशु के लहू से आके परमेश्वर के அந்த सामने boldness எப்படி வந்திருக்கு? वो धैर्य कैसे आया? அவருடைய ரத்தத்தின் மூலமா நமக்கு வந்திருக்குது. यीशु के लहू से हमें आया है. He gave us boldness to enter into the very presence of God through the blood. The blood gives us boldness. यीशु मसीह ने अपना धैर्य हमें दिया है ताकि कि हम धैर्य से परमेश्वर के सामने जाके खड़े हो पाए. Hallelujah. हालेलुया. ஆகையால் நம்ம என்ன பண்ணணும்? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் அப்புறம் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் அவரிடத்தில் சேர கடவுள். 22 வசனம். तो यहाँ पे आके हम लोग आके धुले हुए वैसे आके एकदम परमेश्वर के सामने खड़े हुए होना चाहिए. எபிரேயர் 10:22 21 22 10:22 में पढ़ेंगे इब्रियों की किताब. तो आओ हम सच्चे मन और पूरे विश्वास के साथ और विवेक और दोष के द्वारा दूर करने के लिए हृदय पर छुटकारा लेकर और
देह को शुद्ध जल से धुलाकर परमेश्वर के सामने जाएं। அவர் சொல்ல தைரியமா வா இப்ப, तो वो कहते हैं अभी धैर्य से तुम परमेश्वर के உனக்காக समक्ष आओ, என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. क्योंकि आप लोग के लिए यीशु ने लहू बहाया है। 23ஆம் வசனம் சொல்லுது, அல்லாமலும் நாம் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடத்தில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 23 कहता है, आओ हम अपनी आशा के अंगीकार के दृढ़ के थामे रहे, क्योंकि जिस प्रतिज्ञा की यही वह वाचा है। சோ இந்த ரத்தம் நமக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்திருக்குது. अब ये लहू हमें आके एक बहुत धैर्य दिया है। இப்போ நம்ம நேரடியா தேவன் இருக்கிற இடத்துக்கு அவருடைய பிரசன்ஸ்க்கு போய் அவர்கிட்ட உட்கார்ந்து பேசலாம். अभी हम लोग सीधा परमेश्वर की उपस्थिति में खड़े होकर बैठकर बात कर सकते हैं, ஏன் நம்ம புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளா இருக்கிறோம். क्योंकि अभी हम लोग आके नए वाचा के विश्वासी लोग हैं, ரத்தம் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறது. क्योंकि परमेश्वर ने आके हमें वो धैर्य அவருடைய दिया है வாக்குத்தத்தங்களை எல்லாம் நமக்கு சாத்தியமாக்கி இருக்கிறது. और उनका जो भी प्रतिज्ञा है हमारे लिए सच किया है, அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். वो सच्चे है சொன்னதை நிச்சயமாய் செய்வார். और उन्होंने जो कहा है वो जरूर करेंगे। கர்த்தர் சகல நோய்களையும் முன்ன விட்டு விலக்குவார்னா கண்டிப்பா விலக்குவாருங்க. அவர் உண்மை உள்ளவர். लहू आके आपके शरीर के सारे रोगों को निकालेगा तो जरूर निकालेगा। கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் சொன்னா கண்டிப்பா தரும். परमेश्वर की आशीर्वाद आपको धन दौलत देगा तो जरूर देगा, Because he is so faithful. क्योंकि परमेश्वर बात के सच्चे हैं He loves you so much. और आपसे बहुत प्रेम करते हैं, And he will fulfill all the promises that he has for you. और परमेश्वर ने जो भी प्रतिज्ञा रखे वो सब आपके जीवन में सफल होगा। Amen. आमेन। God bless you all. Let us all आपको- stand together for prayer. Our beloved sister will pray for you. परमेश्वर आप सबको आशीषित करेगा, प्रार्थना करेंगे। पिता परमेश्वर, इस अद्भुत दिन के लिए, अद्भुत समय के लिए हम आपका धन्यवाद करते हैं। पिता परमेश्वर, आपने अब्बा अपना बहुमूल्य लहू को बहा के हमारे लिए ये आशीषित ये प्रतिज्ञाएं पिता परमेश्वर आपने रखे, उसके लिए हम आपका धन्यवाद करते हैं, ताकि कि हम आकर आपकी उपस्थिति में बैठ सके। पिता परमेश्वर, उस अधिकार के लिए हम आपका धन्यवाद करते हैं। यहाँ पे मौजूद हर एक भाई बहनों के लिए प्रार्थना करते हैं, उनके घर परिवार के लिए प्रार्थना करते हैं, उनके हर एक जरूरतों के लिए प्रार्थना करते हैं। पिता परमेश्वर, आप उनको आशीषित कीजिए, हर एक जरूरतों को पूरा कीजिए पिता परमेश्वर। हालेलुया। अगले हफ्ते पिता परमेश्वर उनका जाने आना, हर चीज में खाना पानी सब आप आशीष कीजिए पिता परमेश्वर। प्रभु के दास को, उनके परिवार के लिए प्रार्थना करते हैं, उनको भी पिता परमेश्वर आप पिता परमेश्वर आशीषित कीजिएगा। अब तक संभाला हो प्रभु, आगे भी संभाले, सब कुछ आपके हाथ में सौंपते हैं। यीशु मसीह के नाम से मांगते हैं, सुन और ग्रहण कर। आमीन आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता तुम सबके साथ होती रहे। And all the saints of God said, Amen. Amen. God bless you all. Don't forget that next week bring some people with you and bring all the older friends with you.